पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंगडतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 648வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இது சகஸ்வான் என்பது. இது வேதத்தில் அடிக்கடி பயிலக்கூடிய திருநாமம். சிலதெல்லாம் வேத லிட்ரேச்சரில் நிறைய பார்க்கலாம். அதை நாரத பகவான் இப்பொழுது தன்னுடைய சகஸ்ரநாமத்திலே 648ஆக அதை சுருகி வைக்கிறார். இதை புரிந்து கொள்வதற்கு நாம் ஒரு காட்சியை கண்ணாலே காண வேண்டும். வாருங்கள், நீங்கள் என்னுடன் நாம் இப்பொழுது கோகுலம் போவோம். நந்த கோகுலம் எப்போ? திரேதா யுகத்தை போய் துவாபர யுகத்தின் எல்லையில் நந்த கோகுலம். இப்போ தான் என்ன பேஷனில் ரீவைண்ட் பண்ணி போயிடுறாங்களே, நிறைய யூடியூபரே போடுறாங்க. இப்போ நம்ம கால வெள்ளத்தை ரூட்டி அப்படி திருப்பி விட்டு ராஜராஜ சோழன் கடை தெருவுக்கு போகிறாங்க. பார்த்தா ஒரு கடத்தர் போடுறாங்க, ராஜராஜ சோழன் கடத்தர் அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த உரிமை இருந்துச்சு, நமக்கு இல்லையா சொல்லும். இப்போ நந்த கோகுலத்துக்கு வந்துட்டீங்க. நீங்கள் நந்த கோகுலத்தில் இன்றைக்கி பெரிய அதிசயம், ஒரு பிரசவம். யாருக்கு? வசுதேவருடைய மனைவிக்கு. கணவன் ஜெயிலில் இருக்கான். ரோஹிணின்னு பேர் வசுதேவருடைய ஒரு மனைவி. அவர் தேவகிக்கும் மேலே. வசுதேவருக்கு 8 மனைவிகள். அதில் ரோஹிணிங்கிற மனைவி கம்சனுடைய சிறையில் வசுதேவர் இருந்த காலத்தில் அந்த மனைவியை மற்ற மனைவிகளும் பாதுகாக்கும் பொறுப்பு நந்தகோபற்றது. மற்ற மனைவிகள் அவ்வளோ தூரம் ஜெயிலுக்கு போய் பார்க்க மாட்டாங்க வசுதேவர். ரோஹிணி மட்டும் தேவிக்கு ரொம்ப அட்டாச்சு. ஏன்னா அங்கேயே போய் 2 நாள் இருப்போம். ஜெயிலில் அலவுடு. நான் ராஜாவுடைய வீட்டு ஜெயில் தானே போ. அவன் தேவைக்கு வசுதேவர் தானே வெளில போகக்கூடாது. ரோஹிணி அங்கே போய் ஸ்டே பண்ணுவோம். இங்கேருந்து நிறைய இதெல்லாம் எடுத்துன்னு போவோம். கலாக்கண்டு, நந்தகோவர் வீட்டில் கலாக்கண்டு பண்ணால், அதில் பால் திரட்டி பால் பண்ணால், அதில் பால் அல்வா பண்ணால் அதெல்லாம் எடுத்து போய் கொடுத்து ஜெயிலில் இருக்க சகோதரிக்கு ஊட்டி விட்டு தன் கணவரையும் கொலா விட்டு வருவோம். எப்படி இருக்கச்சே திடீர்னு ஒரு நாளைக்கு வயிறு கரு விட்டுட்டான், கர்ப்பிணி ஆகிட்டான். சரி, வசுதேவருடைய மனைவி வசுதேவரை பார்க்குறா, போகிறா வரா. அதனால உலகத்துக்கு ஒன்றும் அதிசயம் இல்லை. அவள் கருவுற்றதுலேருந்து நாளை கணக்கு பண்ணிட்டு மக்கள் வராங்க. 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆகுது. 4 மாதத்துக்கு அப்புறம் தானே பிரசவம் வரணும் நார்மலாக. யானைனா 20 மாதங்கிறாங்க. மனிதர்களுக்கு இன்னும் 10 மாதம் கணக்கு வச்சுருங்க. அந்த 10 மாதம் கணக்கு மக்கள் எதிர்பார்க்கடிச்சு திடீர்னு அவளுக்கு அன்றைக்கி இடுப்பு வலி. 6வது மாதத்துலேயே இடுப்பு வலி.
ரோகிணிக்கு 6வது மாதத்துலேயே இடுப்பு வலின்னு ஜனங்கள்லாம் என்னப்பா அபார்ஷன் ஆகிட போகிறதோ என்னன்னு தெரியல. ஆனால் ஆள் மட்டும் ரொம்ப பலமான குழந்தைய பெக்க போகிறான்னு தெரிஞ்சுது. ஏன்னா முகமெல்லாம் கொஞ்சம் பெண்மையின் சாயல் குறைஞ்சி அழகு குறைஞ்சிருந்தது. அதெல்லாம் பேசிக்கிறான். நந்தகோபர் ஏற்பாடு பண்ண நல்ல குழந்தை சைல்டு ஸ்பெஷலாக வந்திருக்காங்க, செவிலியர்கள் வந்திருக்காங்க. குழந்தை பிறந்தது. அக்ஷய திருத்திகை அன்றைக்கி அந்த குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தைய நர்ஸால் தூக்க முடியலைங்க. அந்த குழந்தைய அப்படி காமிக்கணுமோ இல்லையோ, வசுதேவர் காண்பிக்க முடியாது, ஜெயிலில் இருக்கார். ஐயா இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு குழந்தைன்னு ஏற்பாடு பண்ண நந்தகோபருக்கு காமிக்கலான்னு குழந்தைய தூக்கினாலும் அதை தூக்க முடியல. ஜனங்கள் சொல்கிறது ஏன் அறப்பிரசவமாக எடுத்து 6 மாதத்தில் குழந்தை டெலிவரி வந்திருக்குன்னா அந்த குழந்தை எப்படி இருக்க போகிறதோ, அது 1/2 கிலோ 1 கிலோ ஒரு என்ன கிலோவில் கணக்கில் இருக்கோ, அதுக்கு எப்படி நாம் அந்த குழந்தைய அதுக்கு பால் எப்படி பஞ்சால் நினச்சி ஊட்டணுமா, அது கொண்டு இதில் வைக்கணுமா பாதுகாப்பில், அப்படிலாம் அவங்க சிந்தனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அம்மா பிறந்த குழந்தைய தூக்க முடியலன்னுட்டா. அப்படி தூக்கிவிட்டா அப்புறம் கஷ்டப்பட்டு. ஆனால் அந்த குழந்தை டக்கு கை நழுவி கீழே ஊற்றுச்சு. பிரசவ வரையில் ஐயோ ராஜா என்ன சொல்கிறோம், அந்த ராஜா என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க, பெத்த குழந்தை கீழே விழுமா அவன் கையிலேருந்து அப்படின்னு அவர் கேட்டால், ரோகிணி வசா என்ன பண்ணுறதுன்னு நர்ஸை ஆடி போயிட்டா. ஆனால் கீழே தர பொழந்து போயிடுச்சு. ஆமாம், பிரசவருடைய தலை விரிசுகள் கிராக் ஆகிடுது. அரண்டு வந்த குழந்தை விழுந்து ஆகுமா? ஏதோ ஆழ்வார் பாடுறார், நெல்லி மல்கி கல்வுடைப்பன்னு அகோபிலம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அந்த அகோபில க்ஷேத்திரத்தில் நெல்லி மரமெல்லாம் இருக்குமா. அந்த நெல்லி மரத்துலேருந்து நெல்லிக்காய் புடக்குன்னு விழுந்தால் கீழே இருக்கிற பாறை உடஞ்சி போயிடுமா. அவ்வளோ வலிமை மிகுந்த நெல்லிக்காயாம். அந்த நெல்லிக்காயை சாப்பிட்ட வேடர்கள் எவ்வளோ வலிமையோடு இருப்பாங்க, அவங்க எப்படி யானையோட போரிடுவாங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். சுவாமி குழந்தைய தூக்க முடியல, கீழே போட்டாங்கன்னா தர உடஞ்சி போச்சு அப்படின்னு அந்த குழந்தைய எடுத்து கொண்டு வந்து மெல்ல 2 நர்ஸுகளாக தூக்கிட்டு வந்து காண்பிச்சேன். இந்த குழந்தைக்கு இவ்வளோ வெயிட் இருக்குது, இவ்வளோ பலம் இருக்குது. அந்த குழந்தைக்கு பலம் என்று பெயர் வைத்தார். எம்பெருமான் எப்பேற்பட்ட மாயை பண்ணியிருக்கான் பாருங்களேன். இந்த குழந்தை இதற்கு முன்னாடி 4 மாதம் கர்ப்பத்தில் இருந்திருக்கு. ஆனால் இவங்க யாருக்குமே தெரியாது. அந்த 4 மாதம் தேவகியின் கர்ப்பத்தில் இருக்கு. தேவகிக்கு முதல் 6 கர்ப்பங்கள் குழந்தைகளாக பிறந்தன. அந்த 6 கர்ப்பத்திலே வந்த குழந்தைகள் அனைவரும் கொண்டுட்டா கம்சன். 8வது கர்ப்பம் உன்னை கொல்ல போகிறதுன்னு அசரீரி சொல்லி கம்சனை டென்ஷனில் வச்சிருக்கு. அதெல்லாம் ஊரில் என்ன விஷயத்தை ஞாபகம் வைக்கிறானோ வச்சுக்கிறையோ கம்சன். தேவகி கர்ப்பத்தை கணக்கு பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர், ராஜாவுடைய லைஃப்னா அது. அப்படி கம்சராஜா பார்த்துட்டு இருக்குச்சு. 6 குழந்தைகளையும் கொண்டுட்டோன்னு சந்தோஷப்படுச்சு. 7வது கரு தேவகி கரு உற்றாள். நாள் போட்டு கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து பார்த்தா 1 மாதம் எடுத்துக்கிறாங்க. இன்னும் 9 மாதத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்க போகிறதுன்னு நினச்சா கரெக்டாக 4வது மாதத்தில் தேவகி வயிற்று என்ன ஆச்சுன்னு தெரியல, குழந்தைய காணும். ஸ்கேன் பண்ணி பார்த்தா குழந்தை இல்லை, வயத்துலங்கிறாங்க. வயத்துலேருந்து குழந்தை யார் திருடிட்டு போவா? சில ஆஸ்பத்திரியில் குழந்தை வெளில பிறந்தோடனே திருட்டு போகும், சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நாயே தூக்கிட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த குழந்தை எங்கே போச்சோ தெரியும். மதுரை ஜனங்கள் முழுக்க பேசுகிறாங்க, என்னடி இது 4 மாதத்தில் குழந்தையே காணுமாமே, இந்த பையன் கம்சன் கொள்றானே கொடுமை தாங்காமல் குழந்தையே பிறக்காமே போயிடுதா என்று ஊர் மக்கள் பேச பேச அஹோ விஸ்ரம்சிதோ கர்ப்பா இது பௌரா விசுக்ருஷு அபார்ஷன் ஆயிடுது அப்படின்னு ஜனங்களும் பேசிட்டேன். இந்த 4 மாதம் இங்கே ஆயிடுது. ஆனால் அந்த குழந்தையை தேவகியின் வயிற்றிலிருந்து எடுத்து கொண்டு போய் யார் வச்சா? இவ கற்பனை கெட்டாத ஒரு சக்தி அதை எடுத்து கொண்டு போய் ரோகிணி வயத்தில் வச்சு. அந்த கற்பனை கெட்டாத சக்தி யார்? அதுதான் துர்கா தேவி. எம்பெருமான் விஷ்ணுவனுடைய மாயா, மம மாயா துரத்தியான்னு சொல்கிறான். என்னுடைய மாயை என்று பகவான் கிளைம் பண்ணுறான். அந்த மாயா தேவிக்கு பகவான் உத்தரவு போட்டான். எதற்காக அந்த குழந்தைய 4 மாதம் தேவகி வயத்தில் இருக்க வச்சு, அதுக்கப்புறம் 6 மாதத்தில் ரோகிணி இந்த குழந்தைய பிக்கும்படியாக வச்சு, பிரசவர தரையை உடைக்க முடிய வலிமை உள்ளையாக வச்சு, இந்த லீலையை பகவான் ஏன் மாயாவின் துணையுடன் செய்தான் என்றால் கம்சனை குழப்புவதற்காக. கம்சன் குழப்புறதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ 4 மாதம் ஆயிடுத்து, இந்த குழந்தை ஒரு கர்ப்பம் தானே, இதை கணக்கில் சேர்த்து 8வது கர்ப்பம் வரணுமா, இதை மிஸ் பண்ணணுமான்னு தெரியல.
எந்த ஆடிட்டரை போய் கேட்குறது? இதுக்கு யார் பதில் சொல்லுவா? இந்த பணத்தை இன்கமில் போடணுமா, எதில் போடணும் அப்படின்னா ஆடிட்டர் ஹெல்ப் பண்ணுவார். ரொம்ப நல்ல கெட்டிக்காராக இருந்தால் ஒரு கணக்கு எழுதி உனக்கு டேக்ஸே வராது, நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் பணம் எனக்கு கொடுத்துவார், எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கர்ப்பத்தை 8வது கர்ப்பம்னு சொல்கிறா, 7வது கர்ப்பம்னு சொல்கிறதா? ஏன்னா அடுத்து வரப்போகிற கர்ப்பத்தை, ஏன்னா இந்த கர்ப்பம் 4 மாதத்துலேயே கலைஞ்சிடுச்சு. இந்த 0.4 0.5 கர்ப்பமெல்லாம் கணக்கில் சேர்க்கணுமா கூடாது அப்படின்னு கம்சன் தலையை பிச்சுக்கணும். பகவான் இதில் சந்தோஷப்படுவான். தன்னை யார் துவேஷிக்கிறார்களோ அவள் தலையை பிச்சுக்க வச்சா பகவானுக்கு ஒரு குஷி. இதுலேருந்து ஒன்று புரிஞ்சு, நாம் தலையை பிச்சுட்டோம்னா எதையோ பண்ணிடுவோம். பகவான் நம்மளை தலையை பிச்சுக்க வச்சு குஷியாகிறான். அப்படி குஷியாகாதரா, நீயே காப்பாத்துன்னு எத் பிரபத்தியம் வினா சர்வைகி எஸ்ய மாயா துரத்தியா என்று எம்பெருமானே மன்னிச்சிருப்பா, என்னை அப்படி போட்டு உன் மாயைக்குள்ள ஆட்படுத்தாதுன்னு கெஞ்சிடும். அந்த தேவகி கம்சனுக்கு அந்த புத்தி உண்டா? கிடையாது. அப்படி பிறந்தது குழந்தை. அந்த குழந்தைக்கு இவ்வளோ பலம் இருந்தால் அடுத்த 6 மாதத்தில் பிறந்த குழந்தை எவ்வளோ பலம்! சாட்சாத் ஆதிசேஷனே அவதார். பிரகிருஷ்ண விஞ்ஞான பலைக தாமனி என்று ஆள வந்தார். பலத்துக்கே ஒரு இருப்பிடம் என்று பெயர் வச்சார். அந்த குழந்தைக்கு பலம் என்றே பெயர், பலராமன் என்றே பெயர். இந்த பலராமனை போன்றவன் தான் பீமன். அந்த காலத்தில் பீமன், பலராமன், ஹிடிம்பன், கீச்சகன், பகாசுரன் 5 பேர் பயங்கர கேரக்டர். 6 ஜராசந்த், 6 பேரும் உடல் வலிமை மிக்கவர், மதம் பிடித்த யானைகள் அனைவர்கள். 200 பவுண்டு 300 பவுண்டு எடையுள்ள யானை, அது காலால் மிதிச்சா நம்ம கதி என்ன ஆகும்? அப்போ ஏற்ப இயற்கையாகவே அவ்வளோ வலிமை பெற்றவர்கள். அப்படி 6 மாத கர்ப்பத்திலே தாயின் வயிற்றில் இருந்தாலும் நான் அவ்வளோ வலிமையோடு பிறப்பேன், நான் பிறக்க வைப்பேன் என் ஆதிசேஷனை என்று எம்பெருமான் காண்பித்தான். அதனால இந்த வரலாறு நினைக்கும் பொழுது நாம் நம்மை அறியாமல் எம்பெருமானுக்கு நம்மை ஆட்படுத்தும். அதுக்காகத்தான் பகவான் இப்படி செஞ்சிருக்கான். அதை நாரதர் ரசித்து சஹஸ்வான் என்று ஒரு திருநாமம் சொல்றோம். இதற்கு பின்னணியான ஸ்லோகம். நாம்னா சஹஸ்வான் பலமஸ்ய திருஷ்ட்வா ஸ்வரோகிணி நந்தமுகஸ்ய சர்வே பிரஜே பலம் தம் கதயந்தாசன் அரிஷ்டசையாசயமுத்தரந்தக. அந்த குழந்தையை தூக்குறவள பலம் பலம்னு சொல்லிட்டு இருந்தாள். அப்பேற்பட பலராமன். இதற்கு தமிழ் நீங்கள் ரசிக்கும்படியாக எளிமையாக சொல்லும். 10 திங்கள் ஆயிடவில்லை, ரோகிணி ஈந்து விட்டாள் ஒரு மகவை. அதனை தூக்கப் போந்த தாய்க்கும் கொடிக்கும் பாரமான காய் அவர். நெல்லி மல்க கல்லுடைத்த நிகழ்வே நினைப்பூட்டும் வலிமையாக பலன் என்றார், சகஸ்வான் என்றார். எங்கே இப்போ ஏற்பட்ட வலிமை நமக்கு வர அவனை நினைத்து, திருவேங்கடமுடையானை நினைத்து கொண்டு ஜெபிப்பீர்களாக. சகஸ்வதே நமஹா. நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।